ஒன்று ஏங்குது கையில் வராமலே. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. நமது கதை புது கவிதை, இலக்கணங்கள் இதற்கு இல்லை. நான் உந்தன் பூமாலை. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. அம்மா வரலையா? எந்த கிளாஸ் படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர். உன் பேர் என்ன? உமா. உமா போலாமா? இந்த டீச்சர் இன்னைக்குதான் சிரிக்கிறாங்க. இவங்க பேரு அழுமூஞ்சி டீச்சர். டீச்சர் அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. உமா, நான் வரேன். உமா, ஏன் என்கிட்ட இருந்து விலக பாக்குற? நான் ஒண்ணு உனக்கு விரோதி இல்லை. உன்னோட சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையில நான் குறுக்கிடவே மாட்டேன். உன் கூட கொஞ்ச நாள் பழகின காரணத்தினால உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அனுமதி கொடுப்பியா? கேளுங்க. நீயாவது நல்லா இருக்கியா? தெய்வமா இருக்கிற கணவர், கனவுல கூட யாருக்கும் கிடைக்காத அழகான 2 ஆண் குழந்தைங்க, மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்க ஒரு வீடு, ஆண்டவன் போட்ட பிச்சை, நிம்மதியான வாழ்க்கை. இதை விட வேற என்ன வேணும் ஒரு பெண்ணுக்கு? குட் குட். நீ சொன்னது எல்லாத்த விட உனக்காக ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறதுக்கு இந்த 2 கைகளும் என்னைக்கும் உனக்கு பக்கபலமா இருக்கும். தேங்க்ஸ். ஆமா, 2 குழந்தைங்க தான் இருக்குன்னு சொன்ன, அதுக்குள்ள இவ்வளவு வயசான மாதிரி தெரியுதே, எப்படி? 1000 குழந்தைகளை தினம் கட்டி மேய்க்கிறேனே. ஆனா கோடீஸ்வரி உமா குழந்தைகளை கட்டி மேய்க்கிற வேலைக்கு வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? எங்க அம்மா சொத்தை சேர்த்தாங்க, ஆனா நல்ல பேரை சேர்க்கல. அவங்க சாவுக்கு பிறகு அந்த சொத்தை தொழிலாளிகளுக்கே கொடுத்து அவங்களுக்கு நல்ல பேரை நான் சம்பாதிச்சு கொடுத்தேன்.
10 மாசம் வயித்துல இருந்த விசுவாசம். நான் ஒரு கேள்விக்கு தான் அனுமதி கேட்டேன், ஆனா நீ 3 கேள்வி பதில் சொல்லிட்டேன். தேங்க்ஸ். நான் வரேன். ஒரு நிமிஷம், நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? எதை பத்தி? உங்களை பத்தி தான். Go ahead, go ahead. நீயாவது நல்லா இருக்கியான்னு கேட்டீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் சாதாரணமா நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு பதிலுக்கு நீ என்ன விசாரிக்கலன்னா என் இதயமே வெடிச்சு போயிருக்கும். என்ன ஏற்கனவே வெடிச்ச இதே அது, அதனால அப்படி கேட்டேன். இப்பதான் கேக்குறேங்க, சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? இருக்க. ஒரு காலத்துல உனக்காக சிரிச்ச, உனக்காக அழுத, உனக்காக ஏங்கினேன். இப்ப எனக்காக அழ, எனக்காக சிரிக்க, எனக்காக ஏங்க ஒருத்தி இருக்க. அன்பான மனைவி, அழகான குழந்தை, அமைதியான வீடு, அளவான செலவு. நான் இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்துறீங்களே, அதனால. ஆமா, உங்க வீட்டுல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க? ஓஹோ, உன் வீட்டுல உனக்காக அவர் காத்துட்டு இருப்பாரோ? ஆமா. நான் போலாமா? அதான் போயிட்டே. ஆச்சரியமா இருக்கு. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். குழந்தை எவ்வளவு அன்பா இருக்கா. உமான்னு பேர் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க. உமா, அம்மா கிட்ட போய் டீச்சர் வந்திருக்கேன்னு சொல்லுமா. சரிங்க டீச்சர். நான் வெளியே இருக்கேன், போயிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறேன். அந்த வேலையெல்லாம் வேண்டாம். தீபாவளி அதுமா உமா ஸ்கூல் டீச்சரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு அப்புறம் உங்க வேலைக்கு வந்தீங்க. வாங்க. என்ன அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. இந்தம்மா. தேங்க் யூ டீச்சர். என்னது ஸ்வீட்டா? ஆமா, இவருக்கு கொடுங்க. இவருக்கு தான் இப்ப இனிப்பு தேவை. என்ன சொல்றீங்க? சொல்ல தானே கூப்பிட்டுருக்கேன். பரவாயில்ல, வாங்க. நம்மவங்க தான். இவர் என் வீட்டுக்காரர், மிஸ்டர் கணேஷ். ஏன் இப்படி இருக்காருன்னு பாக்குறீங்களா? இவர் எப்பவுமே இப்படித்தான். ஐடிஐல மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரா இருக்காரு. வீட்டுல ஓட்ட ஓடுற இன்ஜினியர் கூட இவர்தான். நீ சொன்ன டீச்சர் இவங்க தானா? ஆனந்த், இனிமேலும் உங்ககிட்ட உண்மையை மறைக்க நாங்க விரும்பல. உங்க கூட போராடி போராடி உன்னுடைய கடந்த காலத்தை ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டா. நீ இவங்களும் காதலிச்சதும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆண்டவன் உங்களை பிரிச்சு வச்சுட்டான். நடந்ததை மறந்துடுவோம், நடக்க வேண்டியது நினைப்போம். டீச்சர், நீங்க உங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டீங்கல்ல, உங்க புருஷன் குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கீங்கல்ல, இவர் செட்டில் ஆக வேண்டாம். நீங்க தான் எடுத்து சொல்லி இவர் ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கட்டும், வாங்க. ஓ, நல்லா பேசட்டும். அன்பான மனைவி, அழகான குழந்தை, அமைதியான வீடு, அளவோடு செல்வம். இத்தனைக்கு அர்த்தம் இதுதானே ஆனந்த்? ஒரு காலத்துல உனக்காக சிரிச்சேன், உனக்காக அழுதேன், உனக்காக ஏங்கினேன். ஆனா இப்போ எனக்காக சிரிக்க,
எனக்காக அழ, எனக்காக ஏங்க ஒருத்தி இருக்கான்னு சொன்னீங்களே, அவளோட சுயரூபம் இதுதானா? ஆனந்த், என் கண்ணுல தண்ணி வத்தி போச்சு. நான் அழ நினைச்சாலும் என்னால முடியல. தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்க ஏன் போய் சொன்னீங்க? சொல்லுங்க ஆனந்த், சொல்லுங்க. நான் சொன்ன எல்லாம் இந்த உமாதான். எனக்காக இவ சிரிப்பா, எனக்காக இவ அழுவா, எனக்காக இவ ஏங்குவா. நான் ஒரு உமா விரும்பினேன், அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அதனால எனக்காக ஒரு உமாவை நானே தேடிக்கிட்டேன். எந்த திலக்கவத்தியாலையும் இந்த உமாவை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. உமா, நீ பெரியவளான பிறகு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்ப எனக்கு பல்லெல்லாம் இருக்காது. பல்லு பொண்ணா பரவாயில்ல, மீசை இருக்கே. இது மீசையா இருந்திருந்தா ஒரு கரட்டு பொம்பளை என்ன ஏமாத்திருப்பாளா? இது மீசை இல்லம்மா, பூனை முடி. ஆனந்த், என்ன கொல்லாம கொல்லாதீங்க. ஆனா ஒடியும் போது வெள்ளம் விளை வந்துதானே தீரணும். ஏன் மாமா அழறீங்க? உங்க டீச்சர் என்ன திட்டுறாங்கம்மா. நான் போய் சொல்லிட்டேன். அவங்க சுகமா இருக்கணும், சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தானே நான் போய் சொன்னேன். அது தப்பா? அவங்கள மறக்கணுங்கிறதுக்காக நான் என்னென்ன பாடுபட்டேன். கணேஷும் கல்யாணியும் இந்த உமாவும் இல்லைன்னா நான் என்னைக்கோ போயிட்டு இருப்பேன். உமா, என் நினைவே இல்லாம நீ உன் குடும்பத்தோட நிம்மதியா இருக்கணும். உங்க நினைவே எனக்கு வரக்கூடாது இல்லையா? ஆமா. அப்போ நீங்களும் என்ன நினைக்கிறத மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கங்க. சத்தியம் பண்ணி கொடுங்க. எனக்கு கல்யாணமா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. உன்னை தவிர இன்னொருத்திய நான் மனசால கூட நினைக்க மாட்டேன். நான் இன்னொருத்தரோட மனைவி. அதுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். ஆனா உன்னை மறக்க முடியாது. நான் 2 குழந்தைங்களுக்கு தாய். அந்த தாயே மனசுல இன்னும் குழந்தையா தானே இருக்கா. ஆனந்த், உண்மையிலேயே என் மேல கொஞ்சமாவது விசுவாசம் இருந்தா, நான் நிம்மதியா குடும்ப வாழ்க்கை நடத்தணும்னு ஆசை இருந்தா, அடுத்த தடவை நீங்க என்ன உங்க மனைவியோட பார்க்கணும். இல்லைனா இதுதான் நீங்க என்ன கடைசியா பார்க்கறது. பையன் வந்துட்டு வந்துட்ட. இந்த தேங்க்ஸ். அங்க இருக்கிற குழந்தைங்களை உங்க குழந்தைங்க யாரு? பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. தீபாவளிக்கு வாங்கின வானங்கள் போதாதுன்னு அவங்க அப்பாவோட வாங்க போயிருக்காங்க. ஓ, பகைவனா இருந்தாலும் வீடு தேடி வந்தா உள்ளே வான்னு சொல்றது நம்ம பண்பாடு. உள்ள வாங்க. உட்காருங்க.
உங்களுக்கு தெரியாதது இல்ல. என் புருஷன் வந்து நீங்க யாருன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? கரெக்ட் உமா, நான் போறேன். இந்த பெங்களூரை விட்டுட்டு போறேன். என்ன என்னால உன்னோட சந்தோஷமான வாழ்க்கை கெட்டிடக்கூடாது. நான் இங்க இருந்தா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது உமா. அது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் கௌரவம் இல்லை. நான் வரேன். ஆனந்த், காஃபி சாப்பிடுறீங்களா? நிச்சயமா. உன்னை விட்டு நிரந்தரமா போறேன். என் நெஞ்சில நீ இருக்கணும். என் நாக்குல உன் காப்பியோட ருசி என்னைக்கு இருந்துகிட்டே இருக்கணும். புருஷன் வெளியே போயிருக்காருன்னு சொன்னீங்க. வானத்துக்கா? வானத்துக்கா? எப்படி அது? எனக்கு தெய்வமா இருக்கிற கணவன், கனவுல கூட யாருக்கும் கிடைக்காத அழகான 2 குழந்தைகள், ஆண்டவன் போட்ட பிச்சை, நிம்மதியான வாழ்க்கை. இதுதானா உமா? உன் சுகத்துல மட்டும் பங்கு பெறக்கூடியவன்னு என்ன நினைச்சு போய் சொல்லிட்டியா? போதும் ஆனந்த், என்னை இன்னும் கொல்லாதீங்க. உங்களை முதல்ல ஸ்கூல்ல பார்த்த போது சின்ன குழந்தை மாதிரி உங்ககிட்ட என் கதையெல்லாம் சொல்லி அழணும்னு ஓடி வந்த தேவதை மாதிரி ஒரு குழந்தை. அம்மா வரலையான்னு கேட்டுச்சு. நான் அவளை உங்க குழந்தை நினைச்சிட்டேன். மனசுல திடீர்னு ஒரு பொறி தட்டுச்சு. என்னோட ஆனந்த் சந்தோஷமா இருக்காரு. எனக்கு அதுவே போதும். உங்ககிட்ட என் கதைய சொல்ல வேண்டாம், உங்க மனசை குழப்ப வேண்டான்னு ஓடி ஓடி ஒதுங்கினேன். நான் சுகமா சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக நீங்க போய் சொன்னீங்க. அதே காரணத்துக்காகத்தான் நானும் போய் சொன்னேன். கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலேயே விமான விபத்துல கணவரை பறி கொடுத்த விதவனா. இந்த உலகத்துல பல பேர் பார்க்கிற தப்பான பார்வையில இருந்து தப்பிக்க பொட்டு வச்சுக்கிட்டு போலி வாழ்க்கை வாழற. நீ தண்ணியில முழுகிக்கிட்டு இருந்திருக்க, நான் நெருப்புல வெந்துகிட்டு இருந்திருக்கேன். ஆனா நம்ம 2 பேரும் மகிழ்ச்சியா இருக்கிறதா ஒருத்தர் நல்லா ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கோம். நான் உங்ககிட்ட சொன்ன போய்க்கு என்ன மன்னிப்பீங்களா? நான் என்ன உமா, அந்த ஆண்டவனே உன்னை மன்னிப்பா. உமா,
ஒரு பொண்ணுக்கு ஆண்டவன் போடுற உண்மையான பிச்சை அவளோட பூவும் பொட்டும் தான். உனக்கு கொடுக்க வேண்டிய பூவை அவன் தப்பா அவன் புருஷனை கொடுத்துட்டான். இந்தா, இது உன் தலையில வச்சுக்கோ. நாளைக்கு காலையில நான் இங்க வருவேன். நாம புது வாழ்க்கை தொடங்க போறோம். இது உன் ஆனந்தோட கட்டளை. ஆமா. இந்த லெட்டர் அம்மா டீச்சர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அன்புள்ள ஆனந்துக்கு நான் விதவையா இருக்கணும்னு ஆண்டவன் என் தலையில எழுதிட்டான். அவன் எழுதின எழுத்த மாத்தி எழுதுற துணிச்சல் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த தைரியம் இல்லை. தயவு செய்து வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. உங்களை கருப்பன்னு சொன்னதால நம்ம உறவு ஆரம்பிச்சது. ஆண்டவ என் மேல வச்ச கருப்பு புள்ளியோட நம்ம உறவு முடியட்டும். உங்களுக்காக உலகத்துல ஏதோ ஒரு கோடியில நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பேன். இப்படிக்கு உமா. எங்க போறாங்க தெரியுமா? மைசூர் போறதுக்கு எங்க அப்பா ட்ரெயின் டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க.
வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. நமது கதை புது கவிதை, இலக்கணங்கள் இதற்கு இல்லை. நான் உந்தன் பூமாலை. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே.